ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பொன்னிறமாக வறுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது எள்ளும் ஓமமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அந்த பட்டர் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஒட்டுக்கா தண்ணி சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே பிணைஞ்சி விட்டுட்டே இருங்க. சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிணையும்ல, அந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் டைட்டாக பிணைச்சிக்கோங்க. அதை இந்த பதம் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு ரொம்ப ஈஸியானதுங்க. இது பிணையிறதுக்குள்ளே அங்கே ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறுக்கு உலக்குள்ளே போட்டுக்கோங்க. இது கை முறுக்கு தான் செய்வாங்க. இந்த மாதிரி மாவு பிணைஞ்சால் நான் உலக்கில் போட்டு சுடுறேன். ஏன்னா கையில் செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால முறுக்கு உலக்கில் போட்டு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, ஆயில் சூடாயிருச்சு. நான் அதுக்குள்ளே அங்கே முறுக்கு பிழிஞ்சு வச்சுட்டேன். இந்த போட்டு எடுத்துடலாம். டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் முடித்து வரும்போது நம்ம என்ன செய்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வேகிறதும் கூட ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். 2-3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரத்தில் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் பக்கமாக வேக வச்சுட்டு கருக விட்டுறாதீங்க. நல்லா இந்த ஒயிட் கலராகவே இருக்கும். அந்த நேரமாக எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஈஸியான முறுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.